ஆ ஓகே வந்துடுச்சா? வந்துடுச்சு. ஸோ ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்பார்டன் சரினா கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிட்டில் நைட்மேர் 1 மொபைல் வெர்ஷனோட பார்ட் 2 தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாண்டறதுக்கு ரொம்ப திக்கி திணறி கஷ்டப்பட்டு நிறைய வாட்டி செத்து கடுப்பாகி தான் இருந்திருப்போம். அதனால தான் சரி, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல நின்று அங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல நின்று நான் அங்கேருந்து வரேன்னு. ஸோ அதே மாதிரி வந்தாச்சு. ஸோ வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஏதாச்சும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா அன்பு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே, சரி இப்போ வாங்க. ஸோ அப்படியே மேலே வந்து இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்துனே இருந்தேன். ரொம்ப இருட்டாக இருந்தது கைஸ். ஆனால் உண்மையாகவே ரொம்ப இருட்டாக இருந்தது. இந்தமாதிரி நடுவில் வேறு பள்ளத்தாக்க வேறு வச்சுருந்தானுங்க. இவனே தம்ம தூண்டு இருக்கான். இவன் அவ்வளோ பெரிய பள்ளத்தை குதிக்கிறதுக்குள்ளே எப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்றனால அப்படியே நேராக ஓடி வந்தேன். எப்படியோ வளைச்சி போச்சு வேறு ஒரு பாதை. அதுதான் எனக்கு இன்னும் கடுப்பு. மாதிரி தான் போட்டு வச்சுருந்தானுங்க. டேய் யார்ரா நீங்கள் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் வாட்டி போஸில் கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஐயோயோ, டேய் சாமி, நீ லைட்டர் ஆஃப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக சைலண்ட்டாக க்ரௌச் பண்ணியே வந்துட்டேன் இங்கே வரைக்கும். சரி, ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு வந்து கீழே விழக்கூடாது. செத்தோன்னா வேறு திருப்பி எங்கேருந்து விடுவானுங்கன்னு வேறு தெரியாது. இப்போ அந்த அட்டைப்பூச்சிக்கு நம்ம இவ்வளோத்தில் வந்துட்டு வேறு மாட்டி விட்டானே, அந்த மாதிரி மாட்டி விட்டானா கஷ்டன்றனால உட்காந்து இந்த சைடு பொறுமையாக வந்தால் இந்த சைடு ஒரு இது மாதிரி திருப்பி விட்டானுங்க, வால்வு மாதிரி. சரி, வால்வு தானே திருப்பிட்டு பின்னாடி வெளிச்சம் வருதே. ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு போலான்னு நினச்சா அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் வருது. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ அந்த வால்வு க்ளோஸ் ஆகுதுடோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இந்த சைடு வந்துட்டேன்னு காட்டுது. ஆனால் அவனை காணோம். எங்கடா இவன் காணோன்னு பார்த்தா இங்கே மாட்டியிருந்துருக்கான். சரி போ, மறுபடியும் போய் வால்வை திறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேராக ஓடி போய் அந்த வால்வை திறக்கலான்னு போனேன். ஸோ வந்தால் இவன் வேறு பிடிக்கவே மாட்டேங்கிறான். டேய் இந்த சைடு வாடா வந்து புட்றானோடனே அப்புறம் தான் வந்து ஒரு 2 சுற்ற வேண்டியதாக இருந்தது ஜாய்ஸ்டிக்கை. சரி நானும் சுற்றுன்னு எப்படியோ சுற்றி அந்த வால்வை வச்சு அந்த டோரை திறந்தாச்சு, அந்த வீலை சுற்றி. சரி இந்த வாட்டியாச்சும் ஓடுறான்னு பார்த்தா இந்த வாட்டியும் ஓடாமல் பொறுமையாக அப்படியே நடந்து போகிறான். டேய் ஓடுறான்றேன், ஓட மாட்டேங்கிறானே. அதுக்குள்ளே அந்த டோரே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி போ, மறுபடியும் பின்னாடி போய் தான் பண்ணோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் வேகமாக ஓடினான். நான் ஒரு சைடு யோசித்தேன், இவன் லைட்ரு வச்சுருந்தானா ஓடுறான் போலதே அப்படின்னு தான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை, அது வந்து எடுத்துகிட்டு அதாவது விட்டுட்டு திருப்பி அமுத்துனா தான் அவன் ஓடுறான். அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இது பண்ணோன்னா ஓட மாட்டேங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மறுபடியும் வீலை சுற்றி டோரை ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு கடன்னு சுற்றி, இந்த வீல் வேறு கரெக்டாக நம்ம கரெக்டான சுற்றுனா சுற்றுது, இல்லைனா அப்படியே நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் தான் சரின்னு விட்ட உடனே அப்படியே ஒரே ஒரு செகண்ட் மில்லி செகண்டில் ஜாய்ஸ்டிக் விட்டு மறுபடியும் மூவ் பண்ணேன். அந்த கேப்பில் மூவ் பண்ணேன்னா அந்த கடகடன்னு வந்தான். இருந்தாலும் நம்ம ஸ்டைலாக வரணுன்றதுனால கிட்ட வந்துட்டு கத்தி படம் விஜய் மாதிரி அப்படியே ஸ்வைன்னு ஸ்லைடு பண்ணினே வந்தாச்சு. சரி இங்கே ஒரு டோர் வந்ததேன்னு திறந்து பார்த்தா உள்ளேருந்து அந்த பிரமிட் மண்டை மாதிரி எவனொருத்தன் ஓடினான் குட்டியா. யாரா இவன், நம்ம போகலான்னு திறந்தா உள்ளேருந்து அவன் நம்மளை தள்ளி விட்டு ஓடுறான்னு பார்த்தேன். சரி அவன் தான் போயிட்டான்ல சரின்னு சொல்லிட்டு திறக்கலான்னு பார்த்து திருப்பி தள்ளுறேன், திறக்க மாட்டேங்குது. நம்மளை பின்னாடி தள்ளி விடுது அந்த டோரு. சரி அந்த சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து தேடி இருந்தால் இந்த இடத்துல பார்த்தா ஜெரி பொந்து மாதிரி, ஜெரியோட வீடு மாதிரி அங்கே ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்தில் தான் போய் ஆகணுன்றது தெரிஞ்சவொடனே சரிடா கீழே குதிரா, இங்கே எதுவும் ரூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை போட்டு மேலேருந்து கீழே குதிச்சு அந்த ரூட்டை பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வேறு ஒரு அவசரம் கொடுக்க மாட்டேன், அப்படியே ஓடினேன். ஓட முடியாதுடா குனிஞ்சு போடான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு அப்புறம் குனிஞ்சி போய் இந்த இடத்துல எதுக்கோ சேஃப்டிக்கு எனக்கு என்ன டவுட்டாக இருந்தது, இவ்வளோ பெரிய ஓப்பன் ஏரியாவாக இருக்கே, எவனாச்சும் வந்து கிந்திர போகிறான் பாஸுக்கு கீசனி எவனாச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலை எவனும் வரல. ஆனால் அவனுக்கு ஜூம் அவுட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஐயோ எவனாச்சும் வரப்போகிறானோ அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை பார்த்தா அங்கே மேலே தான் ஒருத்தன் பாருங்கள், அதை தள்ளின்னு போகிறான் பாருங்கள், பாக்ஸ் இழுத்துன்னு போகிறான் பாருங்கள். அப்போ தான் நோட் பண்ணேன், ஓ யாரா அவன் அப்படின்ட்டு. பாரு இந்த டோரை வேறு க்ளோஸ் பண்ணிடுவான். அவனை வேறு ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் மக்களே. ஸோ அவன் வந்து டோரை டமால்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே இந்த வழியாக வந்தோன்னா இங்கே ஒரு லேண்டன் இருக்கும். எப்பவும் போல் லேண்டன் பார்த்தாலே ஏற்றிடணும், ஏன்னா அதுதான் சேவ் பாயிண்ட்டுன்ற மாதிரி நான் நினச்சேன். அது உண்மையானு தெரியல, ஏன்னா ஒரு வாட்டி அது ஏற்றிட்ட பிறகு கீழே அந்த கண்ணு சிம்பிள் வருது லோட வர மாதிரி. ஸோ ஓகே அதுதான் சேவ் பாயிண்ட் போலன்னு நினச்சிட்டு நான் ஏற்றிட்டு நான் பாட்டுன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு
சரி இந்த டோரை திறந்து போகலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட் வாட்டி இங்கே வந்தால் எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி கித்தி பார்த்தேன். ஒன்றுமே தெரில. எப்படி போகிறதுனே வழி தெரில. சரி எகிரி இங்கே எங்கேயாச்சும் குதிக்க முடியுதான்னு பார்த்தா எதுவும் குதிக்க முடில. இதில் ஏறுறா அப்படி, அதில் ஏறுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவும் ஏற முடில. ஏன்னா எல்லாம் அந்த பேப்பர் ரோலு இதில் தான் இதுவாக தான் இருந்தது. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இதுவும் எதுக்குன்னே தெரில. சரி எடுத்து தூக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் போட்டு பார்த்தேன். கையில் கிடச்சது தான். யோய் டமால் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் போட்டு பார்த்தேன். அது போட்டால் அது திருப்பி பவுன்ஸ் ஆகி என்கிட்டே வருது. அட யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சைடு எகிரி குச்சி இதே திறக்க முடியாதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுவும் வேலைக்கு ஆகலை. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை போட்டு தான் தெரியுதான்னு பார்த்தேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன தாண்டா பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அடேன்னு சொல்லிட்டு கடுப்பாகும்போது சரி சும்மா தொட்டு தான் பார்ப்போமே க்ரில்ல அந்த கம்பியை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே பறந்து வந்து அந்த இது அந்த அயன் கம்பியை வந்து தொட்டு பார்க்கலாம். கரண்ட் ஷாக் அடிக்குதா இல்லை அப்படி தான் அடித்தா தான் ப்ரோக்ரஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துடலாம். அது என்ன இங்கே எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டால் தூக்கி அடிச்சிடுச்சு ஒரே செகண்டில். ஐயோ செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி அப்போ வேறு ஏதோ வழி, இது ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒழுங்காக பார்க்கணும், வேறு ஏதாச்சும் இருக்காந்து நல்லா சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு லோடாகி வரோம். நானும் பார்த்தேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு லோடாக. சரி லோடாகிட்ட பிறகு வந்தோடனே சரி வாங்கடா இந்த வாட்டி அவனா நானான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கதவு நான் பாட்டுன்னு சும்மா அப்படியே போனேன் கதவு திறக்காமல். ஆனால் அப்படி போனனால தான் தெரிஞ்சுது இங்கே எடுத்துன்னு வந்து ஒளிச்சு வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு. ஆடா பாவிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஸோ இதை ஆஃப் பண்ணால் தான் அங்கே கரண்ட் ஆஃப் ஆகும் போல் நினச்சிட்டு கெஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. சரி நான் அதனால் இந்த பாக்ஸை இழுத்து இங்கேருந்து அது மேலே எகிரி குதிக்கலான்னு குதித்தேன். பைப்பில் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே அதை பிடிச்சோடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடினேன். அடுத்த ரூமுக்கு போயிடலாம் அது வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கடகடன்னு இந்த சைடு வந்தால் இந்த சைடும் கரண்ட் இல்லை. என்னடா இது அந்த ரூம் மட்டும் தான் இருக்காதுன்னு பார்த்தா இந்த ரூமுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சரி இவனுங்க ஏதோ இந்த இடத்துல கைரேகை வேறு வச்சுருக்கானுங்க, தம் பிரிண்ட்டு அதாவது ஹேண்ட் பிரிண்ட் வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இழுக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ராயர் இழுத்து விழுந்தது. இழுத்து கடகடன்னு படிக்கட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணி மேலே ஏறி அந்த சைட் போகுதான்னு பார்த்தேன். போக முடியுது. எனக்கு அப்போயே லைட்டாக டவுட் வந்தது. எனக்கு என்ன ஏதாச்சும் பாஸ் ஃபைட்டுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கானுங்களா, இல்லை பாஸ் ஃபைட் வந்து எப்படி இருக்கும்னா மோஸ்ட்டாக தப்பிச்சு ஓடுற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். ஸோ நான் நினச்சேன் சரி இவனுக்கு தப்பிச்சு ஓட தான் அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க போலன்னு நினச்சி நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்போ தான் போக முடியுன்றனால மறுபடியும் ஏறி எல்லா வேலையும் பண்ணி அதை ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ண உடனே இந்த வாட்டி எகிரி பிடிச்சி ஓடினேன். சரி வா என்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த லைட்டரை போட்டுட்டு நான் பாட்டுன்னு மூவ் பண்ணேன். இவனுங்களாம் எவ்வளோ தலை தான் இட்டுன்னு போகிறானுங்க பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் இவன் என்ன இது அங்கங்கே என்னென்னமோ போட்டுருந்தது. சில்ட்ரன்ஸ் கிண்டர் கார்டன் ப்ளே ஏரியா மாதிரி இருந்ததுங்க. ஊஞ்சல் இருக்குது, சீசா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அந்த இது சுற்றி விடுவாங்களே நின்று சுற்றுவாங்களே அந்த மாதிரி அது இருக்குது. பத்தாதுக்கு ஒரு ரெயில் வேறு ஓடுது. அதுதான் பார்த்துட்டே ரெயில்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. சரி இந்த சைடு வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியும் எனக்கு வச்ச ட்விஸ்ட்டு என்னன்னு. அங்கே ஆஃப் பண்ணிட்டு கடன்னு எங்கேயும் நிற்காமல் நேராக இங்கே வரைக்கும் வரணும். அதுக்கு தான் வந்து அவனுங்க அந்த வழி கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா நம்ம சப்போஸ் ஆஃப் பண்ணிட்டு இங்கே வர முடியலன்னா திருப்பி ரிட்டர்னும் போக முடியாதுன்றனால தான் அந்த மாதிரி அந்த இடத்துல வழியை கொடுத்துருக்கானுங்க. சரி ஓடுறா பயபுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பின்னாடி ஓடிப்போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்காக போனேன். இந்த இடத்துல நல்ல வேலை இந்த ட்ராயரை முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. அதனால் திருப்பி இந்த சந்து வழியாக பூந்து வந்து கடன்னு எகிரி ஒரே ஜம்ப்பு. ஆனால் அது எங்கேயோ தள்ளி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அந்த சுவிட்சை போட்டு இறங்கி உடனே ஓடலான்னு பார்த்தேன். அது வேறு ஃபுல்லாக பிடிச்சா தான் அவன் ஆஃப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடம் பிடிக்கான். சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்தம்பாரு ஒரு ஓட்டன்ற மாதிரி தான் ஒரே ஓட்டம். நேராக குச்சி ஓடினே இருந்தேன். நிற்கவே இல்லையே நான் நேராக ஓடிட்டே இருந்தேன். இங்கே வேறு நடுவில் டப்புன்னு எஃப்கேஸ் டப் வச்சு நான் ஒரு செகண்ட் பிரிண்ட் தடி என்னடா அப்படின்ட்டு இவன் வேறு பத்தாதுக்கு அந்த சைட் போகாமல் சவுத்தில் முட்டி ஓடி நான் ஓடுறா அப்படின்னே அப்புறம் ஓடினா நான் வெளியே வந்து அடுத்த செகண்டே அங்கே வந்து மறுபடியும் அந்த க்ரில்லில் கரண்ட் வந்துடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சேன்டாருந்தேன். எனக்கு இந்த இடத்துல வேறு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சைடு இருக்க 2 ரூம்லேயும் லைட் வருது, இந்த சைடுக்கு 2 ரூம்லேயும் லைட் வருது, இதில் மட்டும் லைட் இல்லை. அப்போ எவனாச்சும் வருவானோ அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் எவனும் வரல. சரி பரவாயில்ல வா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக அப்படியே நேராக ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தால் இந்த இடத்துல தான் வச்சான் பாருங்க ப்ரோ ட்விஸ்ட்டு. நான் கூட ஜாலியாக இங்கே என்னடா இது
சறுக்கு மரம் மாதிரி இருக்குது, பெட்டை போட்டிருக்கானேன்னு ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே சரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் போகணுன்னு சொல்லிட்டு கிடக்குறேன்னு போனால் பளிச்சுன்னு என்ற ஒரு ஒளி அந்த கண் பார்த்தா உடனே நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு அந்த பெட்டு தான் கவருன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி அதுக்கு போகணுன்றனால நான் ஓட்டேன். இவன் என்னடான்னா பொறுமையாக போகிறான். இப்போ தான் அது வேறு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த இருந்தனாலே அப்படியே கல் மாதிரி ஆயிடுறான். அது முன்னாடியே 2 3 பேர் ஆயிருக்கானுங்க பாருங்கள். அந்த மாதிரி எனக்கா அடே யாரா நீ அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா இது ஒரு பேட்டர்னில் போச்சு ஃபஸ்ட்டு. இந்த இப்போ பார்த்தீங்கனாலே லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படின்னு தான் போச்சு. சரி இந்த பேட்டர்ன்லேயே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்தேன். தைரியமாக மறுபடியும் இத்தனை அந்த 7 ரூமையும் கிராஸ் பண்ணி தைரியமாக வந்தேன். அதே பேட்டர்ன் தான்டா வேறு என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. சரின்னு வந்தால் இங்கே வச்சான் ப்ரோ ஒரு ட்விஸ்ட்டு. இந்த வாட்டி ஒரு ட்விஸ்ட்டு வச்சான் இவன் இந்த கண். அதுதான் என்ன பண்ணால் டேரெக்டாக ரைட்டுக்கு போயிட்டான். எனக்காடி என்னடா நீ லெஃப்ட்டு போய் தாண்டா போகணும் எனக்கு ஷாக்கு. அதுக்குள்ளே இவன் என்னை வேறு திருப்பி பார்த்துட்டான். அந்த சைடு போயிட்டு டப்புன்னு இந்த சைடு வந்துச்சு. என்னங்கடா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா அப்படின்னு தான் இருந்தது. சரி இந்த வாட்டி ஒரு வாட்டி அவனோட பேட்டர்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆனால் என் நேரம் கேம் அப்படியே தான். அப்போ தான் அவ்வளோ நேரம் லோட் ஆச்சு. சரி வா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் எப்படியோ கடைசியில் கேம் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் சரி நேராக மறுபடியும் ஓட வேண்டிதான். ஒரே ஒரு நெஞ்சம் உண்டு நேருமே உண்டு ஓடலாஜான்னு ஓட வேண்டிதான். குச்சி ஓடினேன். என்னடா இது குச்சி போகிறேன் ஆனால் ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அப்படி தான் யாரும் கண்டுக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கவர் எடுத்துகிட்டு அந்த ஒரு கண்ணோட பேட்டர்னை செக் பண்ணால் அது ஓகே ஓரளவுக்கு செட் ஆச்சு. ஆனால் பைத்தியக்காரன் மறுபடியும் வேகமாக இது திரும்பிட்டான். இவனும் ஒரேடியாக பெட்டுக்கு அந்த சைடு போயிட்டான். அதனால் செத்து என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று சொன்னேன் அவன் ஒன்று செய்ய கடைசியில் திருப்பி ரீட்ரை தான் ஆச்சு. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுமே நானும் இந்த வாட்டி தாண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் சொல்வார் இவர் தெரியல விடுங்க பேர் அப்புறம் நான் வந்தால் பார்த்துக்கலாம். நேராக இப்போ திருப்பி போய் இந்த வாட்டி பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு ஓகே இவன் வந்து இவ்வளோ நேரம் தான் அந்த சைடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சனால நம்மளும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கவர் எடுத்துக்கணும் இந்த இடத்துல வந்து. ஏன்னா இந்த இடத்துல எங்கே வரும்னு தெரிஞ்சிச்சு, எந்த இடத்துல நிழல் வருது ஷேடோ வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவன் அந்த சைட் போனோடனே எடுத்தம்பார் ஒரு ஓட்டம் அப்படின்னு தான் ஓடணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணனால தான் லாஸ்ட் டைம் மாட்டினேன்னு தெரிஞ்சுது. அதனால தான் சரி இந்த வாட்டி பேட்டர்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே இப்போ ஒன்றா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்கேற்ற நான் திரும்பினா அடுத்த செகண்ட் கடன்னு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த சைடு திரும்பினா மறுபடியும் ஓட்டேன். அவ்வளோதான் வெயிட் தான் பண்ணேன் இந்த வாட்டி. ஏன்னா நம்மளை வெயிட் பண்ணுறது டேஞ்சரு. அதனால தான் கடன்னு வந்தாச்சு. வந்து இது மேலே ஏறுறேன் கரெக்டாக திரும்புது கண். அப்பா நல்ல வேலை தப்பிச்சன்றது சாமி இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே ஒரு லேண்டன் இருக்குது, அந்த லேண்டனை ஏற்றிடுவோம் இதுக்கும் சேஃப்டிக்குன்னு ஏற்றிட்டு இங்கே மேலே ஏறுற மாதிரி இருக்குது தெரிஞ்சிச்சு. இந்த சைடு அந்த கேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் தான் ஏறணும் தெரிஞ்சிச்சு. சரி இருந்தாலும் வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மேலே ஒரு பொம்மை இருந்தது பார்த்தீங்களா, அந்த பொம்மையை உடைச்சோம் ஃபஸ்ட்டு. அதனால தான் ஸோ அந்த பொம்மையை உடைச்சோம். அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் இருக்க போகுது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்கிறது. இப்போ வந்து இங்கேயும் காட்டுறேன் ஏன்னா இப்போ வந்து மேலே ஏறிட்ட பிறகு ஒரு பொம்மை இருக்கும், 2 வழி இதே மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கேமில் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லது ஒரு விதத்தில், அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒரு பாதை போகுது, ஓகேவா, ரைட்டில் ஒரு பாதை போகுது, அதுதான் மெயின் பாதை, ஸ்டோரிக்கு ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கான பாதை. எனக்கு தெரிஞ்சிச்சு சரி இது வந்து ஸ்டோரி ப்ரோக்ரஸ் பண்ணுற பாதை இது இல்லை. இப்போது நம்ம அந்த சைடு இந்த சைடு எதுக்கு மேலே இவன் வழி கொடுத்துருக்கான் அப்படின்னு டவுட்டு பார்த்து இந்த சைடு ஃபுல்லாக வந்தேன். நான் வரேன் அதே மாதிரி அங்கே வெளியே பார்த்த மாதிரி இங்கே லைனாக ரூம் இருக்குது, எல்லா ரூமும் சாத்தியிருக்கு. சரி ஏதாச்சும் டோர் இந்த சைடு டோர் திறந்து தான் பார்த்தா இல்லை. ஆனால் இங்கே ஒரு டோர் திறந்தே இருந்தது. பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வந்து பார்த்தா பெட்டு, வெறும் பெட்டு. அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்த்தோம்ல அந்த கண் நிறைய ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இருந்தது. என்னடா இது அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ குச்சி பார்த்தேன். அந்த செவுத்தை தான் தடவி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி அப்படின்னு பார்த்தா கீழே வேறு ஒரே இங்காக இருந்தது. சரி அவனை வந்து ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே அந்த சைடுக்காக ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அந்த சைடு பார்த்தாலும் அங்கேயும் வந்து ஒரு 2 3 ஹேண்ட் பிரிண்ட் இருந்தது. என்னடா இது எல்லாத்துலேயும் ஹேண்ட் பிரிண்ட்டாகவே இருக்கே அப்படின்னு பார்த்து
அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ஹேண்ட் பிரிண்ட் இருந்தது. அந்த ஹேண்ட் பிரிண்ட் அங்கேயும் தேய்ச்சி பார்த்தா ஒன்றும் வேலைக்காகலை. கீழே ஃபுல்லாக பேப்பராக இருக்கே, இல்லை சரி இந்த பேப்பரை ஃபாலோ பண்ணலான்னு பண்ணால் இந்த சைடு கார்னரில் ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். இந்த பொம்மையை நான் லேட்டாக தான் பார்த்தேன். அந்த பொம்மையை பார்த்தோன்னே சரி இதை நம்ம எதுக்கு இருக்குன்னே தெரில, அங்கேயும் உடச்சா இங்கேயும் உடச்சிருவோம் தூக்கி போட்டு அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு உடச்சிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி எடுத்துன்னு போய் சும்மா உடைக்கல, இங்கேருந்து மேலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போகிற மாதிரி இங்கேருந்து கீழே போட்டு விட்டேன் அந்த கண்ணுக்கிட்ட. அது சரி உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுது, சரி உடஞ்சிருக்கோம் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கண்டுக்கல. அப்படி நேராக ஓடி வந்துட்டேன். நேராக வந்தால் இந்த சைடு வந்து மறுபடியும் சரி நம்ம ஸ்டோரி ப்ரோக்ரஷன் பண்ணுற ரூட்லேயே போகலான்னு சொல்லிட்டு அந்த ரைட் சைடு இருக்க ரூட்லேயே போயாச்சு. நேராக இங்கே வந்தால் இங்கே ஃபுல்லாக பெட்டு. என்னடா இது பெட்டாக இருக்கே, என்ன இது அப்படின்னு சொல்ல சவுண்டு கேட்டு லைட்டாக டோரை திறமை என்னன்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஏலத்துக்கு கையை வச்சுட்டு ஒருத்தன் வந்தான். அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்து ஓடிங்க. அவன் ஒளிய சொல்ல அவன் முகத்தை பார்க்கணுன்னு பார்த்தா மண்டியில் ஃபுல்லாக ஏதோ தலப்பா மாதிரி கட்டி ஃபுல்லாக மறைச்சிட்டான் ஃபேஸு. தொப்பி போட்டு வச்சுருந்தான். என்ன ஃபேஸு எத்தினே என்னன்னே தெரில. அவன் அப்படியே நைஸாக இந்த சைடு போக நானும் இந்த சைடு போகலான்னு லைட்ரு தாங்க ஆன் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே டப்புன்னு அலர்ட் ஆகி எல்லா சைடும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவன்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். பெட்டு மேலே ஏறி தான் போனோம் போல் நினச்சி எகிரி குதிக்கிறேன், ஒன்றும் வேலைக்காகலை. அப்புறம் தான் சரி பெட்டு கனாண்ட சைடு போனோம் போல், அந்த பைத்தியக்காரன் பின்னாடியே இருக்கான் வந்துட போகிறான்னு சொல்லிட்டு கடகடன்னு பெட்டு கனாண்ட போகலான்னு போனால் இந்த ஒரு பைத்தியம் வர மேலேருந்து அங்கேருந்து இந்த பக்கமாக திரும்பி நம்மளை ஒரு பயமுறுத்துது. சரி அவனையும் கண்டுக்கூடாது, நேராக போய் கடகடன்னு ஏறினோம், ரூட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு இந்த இடத்துல தான் 2 இதுவும் ஏறி இங்கே மேலே இந்த ஒரு பாதை இருந்தது. இந்த ஒரு பாதையில் எகிரி குதிச்சிட்டேன். பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எகிரி ஒரே குதி தான் இங்கேருந்து இங்கே. அப்புறம் இங்கே ஒரு எலி பொந்து மாதிரி இருந்தது, அந்த பொந்து வழியாக கீழே குதிச்சிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக கீழே இறங்கிட்டேன். இறங்கினா அப்படியே நேராக வந்து அது ஒரு இது வென்டிலேஷன் வெண்ட்டு மாதிரி இருந்தது. சரி வெண்ட்டில் போவோம், எவ்வளோ தூரம் போதோ இட்டுன்னு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ட்டு வழியாக உள்ளே போனால் அங்கேருந்து கீழே குதிக்க சொல்லிட்டானுங்க. சரி குதிச்சு போனால் எலி தான் இது ஓடுது. இவன் வேறு இந்த இடத்துல இருந்து வயிற்று பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரில. அப்படியே வயிற்றை பிடிச்சி நிற்கிறான். என்னடா ஆச்சுன்னு நானும் பார்த்தேன், முடித்தேன், ஒன்றும் தெரில. பைபிள் அப்படியே வயிற்று பிடிச்சினே இருந்தது. என்ன கதைன்னு தெரில, ஏது கதைன்னு தெரில, பார்ப்போம் என்னன்னு. சரி இவன் நான் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, இவன் இன்னொரு வாட்டி பிடிச்சானா வயிற்று பிடிச்சானா பார்த்துக்கலான்னு பார்த்தா இவன் வயிற்று பிடிச்சனே தான் ஓடுறான். என்னங்கடா நீ யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சந்து பூந்து எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். ஏன்னா நம்ம அங்கே முன்னாடி பார்த்த மாதிரி ஏதாச்சும் வந்து பொம்மையோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க போகுது, மறுபடியும் ஏதாச்சும் ரகசிய பாதை கீதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம், இல்லை எல்லா ஓட்டையும் செக் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்காக இந்த பாக்ஸ்குள்ளே தான் கூட போயிட்டு வந்தேன். என்ன இருக்குன்னே தெரில, ஒன்றும் தெரில, உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஒன்றும் இல்லை, வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நேராக ஓடினேன். இங்கே வந்தோடனே மறுபடியும் வயிற்ற பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் 2வது வாட்டி. என்னடாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன்டா வயிற்ற பிடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓடுறா முன்னாடி அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நவுந்தா இப்போ வந்து இன்னும் சுத்தம் ரொம்ப ஸ்லோவாகிட்டான், குதிக்கவும் மாட்டிக்கிறான். வர இந்த இடத்துல வந்து அந்த கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது அந்த சைடு, அவன் இருக்க கிட்ட வந்து இன்னும் வயிற்ற பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். யார்ரா நீ எகிர்றா அப்படின்னு தான் பார்த்தேன். அந்த பையன் ஏறிச்சான். சரி அவன் தான் இதை பண்ண போகிறான் போல், அவன் அப்படியே அங்கே திரும்பி படுத்தானா அந்த மாதிரி போல் நினச்சேன். அப்புறம் பார்த்தா உள்ளேருந்து ப்ரெட்டு துண்டுதை ஒன்று தூக்கி போட்டான். அப்பா நல்லவன்டா நீ அப்படின்னு நினச்சின்னு கிட்ட போய் பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தோடனே அப்படியே ஒரு ஹாரர் கேம் ஃபீல் மாதிரி அப்படியே லைட்டு தான் ஃப்ளிக்கராக வருது, அப்படியே கண்ணா பின்னான்னு பிளிங்காக வருது, அந்த மாதிரி தான் பண்ணானுங்க, ஒரு ஃபீல் கொடுத்தானுங்க. என்னத்தடா கொடுத்த அப்படின்னு தான் யோசித்தேன். சரி பரவாயில்ல என்னத்தையும் கொடுத்தான், இவன் இப்போ நார்மல் ஆகிட்டான் அப்படின்றதுனால சரி நம்ம போவோம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன். என்னடா இங்கே பாதையிலேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே கம்பி கட்டாக இருக்குது, குனிஞ்சு போனோன்னு. சரி குனிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து இங்கே ஏதாச்சும் அதே மாதிரி ரகசிய பாதையில் ரகசியமாக ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா, கலெக்டபிள் மாதிரி ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி அடுத்து நம்ம போவோம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா லைனாக ஷவராக தொங்குது. எனக்கு டவுட் ஆகிடுச்சு, எதுக்குடா இத்தனை ஷவர் இங்கே அப்படின்ட்டு. அங்கே பாருங்களேன் நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஷவரு ஒரே ரூமில், எதுக்குடா அத்தனை ஷவருன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சொல்கிற மாதிரி அவன் 7 ஊர் நீளத்துக்கு கையை வச்சுருக்கான், அதனால் வச்சுருப்பான் போல், தெரியல நம்மளுக்கு எதுக்கு அது.
சரின்னு வந்தால் இங்கே வச்சான் பாருங்க ஆப்பு மறுபடியும் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற கம்பி. என்னங்கடா பண்ண சொல்கிறீங்க இப்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி இவனுங்க வேறு என்னமோ இந்த மாதிரி தான் வேறு கொடுத்து வச்சுருக்கானுங்க, எதுக்குன்னு தெரில. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக தள்ளின்னு போனேன். சரி இதை தள்ளின்னு போய் ஏதாச்சும் பண்ண முடியான்னு. ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தள்ள முடிஞ்சது. அவ்வளோதான், இதுக்கு மேலே தள்ள முடியல. சரி இது மேலே குதித்து அப்படியே அங்கே குதிக்க முடியான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணது அப்படியே முன்னாடி தள்ள முடியான்னு தான் பார்த்தேன். இவன் தள்ள மாட்டேங்கிறான். சரி வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு குதித்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே குதித்து இந்த சைடு வந்தேன். இந்த சைடுன்னு திருப்பி கீழே குதித்து அப்படியே இந்த சைடுக்காக மேலே ஏறினேன். இங்கே மேலே ஏற முடியல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சைடில் அந்த கேஜ் மாதிரி இருந்தது. நம்ம தான் இவன் தான் கேஜ் மாதிரி இருந்தால் ஏறுவாங்களா, அதனால சரி அதை பிடிச்சி மேலே ஏற சொன்னேன். மேலே ஏறிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் குதித்து அப்படியே இந்த கேஜுக்காக திருப்பி மேலே ஏற சொன்னேன். ஆனால் இந்த பைத்தியம் என்ன பண்ணால் குதிக்க சொன்னால் குதிக்காமல் அப்போ தான் மேலேயும் கீழே போயிருந்தான். சரி இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்மளே தான் குதிக்கணும்னு சொல்லிட்டு குதித்து அதுக்கப்புறம் இந்த கேஜ் வழியாக மேலே ஏறுறேன். எனக்கு மேலே ஏற சொல்லிதான் அப்போ தான் மெக்கானிசம் புரிஞ்சுது. இப்படி வச்சுருக்கீங்களாடா அப்படின்றது தெரிஞ்சு, சரி இங்கே ஒரு போகிற போக்கில் ஒரு லேண்டன் இருக்குது, ஏற்றிட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு அப்படியே நேராக இந்த இடத்துல இந்த சங்கிலி மாதிரி தொங்குது, அதுதான் பாதைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் பொறுமையாக குதிக்கணும்னு குதித்தேன். ஏன்னா நம்ம போன லைவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம லைவ்ன்றது போன வீடியோ மாற்றி சொல்லிட்டேன். சாரி, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நம்ம இதே மாதிரி கீழே ஊந்துருப்போன்னு. அதனால தான் அந்த தப்பு இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எகிரி குதிச்சு மேலே சங்கிலி வேலை ஏறினா இங்கே மறுபடியும் ஏணி கேஜ் தான் இருந்தது. சரி அப்போ இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தெரிஞ்சிருச்சு. ஏறுவோம் இதுலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஏறலான்னு சொல்லிட்டு அந்த ஏணியை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம், எதுக்கு அந்த ஏணி கொடுத்துருக்கான் சம்மந்தமே இல்லாமல் அங்கே அப்படின்னு தான் யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு ஏணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏணி மேலே ஏறினேன். சரி ஏறுறான். சரி மேலே அதை ஏதோ இருக்கும் போல் நினச்சி நானும் இங்கே ஜரூராக ஏறினா நின்ட்டான் பாதிக்கு மேலே. ஏறான்றான் ஏற மாட்டேங்கிறான், நின்ட்டான். சும்மா ஷோகேஸ் பீஸ் ப்ரோ, அவ்வளோ அதுக்கு தான் ஏணி வச்சுருக்கான், வேறு எதுவுமே இல்லை அங்கே அப்படின்னு தெரிஞ்சோடனே இது வேலைக்காகறா ஏறா இந்த கேஜ் வழியாகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஜ் வழியாக மறுபடியும் மேலே ஏறி இங்கே பார்த்தா 2 சுவிட்ச் இருந்தது. என்னடா இது, ஒரு சுவிட்ச் இருந்தாலே இவனுங்க பயங்கரமாக மண்டையை குழப்பானுங்க, இங்கே வேறு 2 சுவிட்ச் இருக்கே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று நவுத்தம்தான்னு பார்த்தேன், சுத்தமாக அசைய மாட்டேங்குது. இவனாச்சும் அப்படி இப்படி நவுறான், அது சுவிட்சு அந்த லிவர் அசைய மாட்டேங்குது. சரி நம்ம ஒருவேளை அந்த லிவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் முன்னாடி பண்ண மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் இது ஆன் பண்ண சொல்ல எனக்கு இன்னொரு சைடு பயமாயிடுச்சு. டேய் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் முன்னாடி மாதிரி தான் வச்சிட போகிறீங்களா, இந்த ஆன் பண்ணிட்டு உடனே கீழே போகிற மாதிரி தான் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இவனுங்க வேறு அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அதனால தான் போன இடத்துல அப்படி தான் பண்ணானுங்க. லிவரை தள்ளிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் கடகடன்னு ஓடணும்னு. நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி பண்ண போகிறான்ற பயந்தே பண்ணேன். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த லிவரை நவுத்த சொன்னானுங்க, நவுத்தி இதை ஃபஸ்ட்டு கிட்ட வந்துட்டேன். சரி ஒரு வேளை இங்கேருந்து மறுபடியும் அந்த சங்கிலி பிடிச்சி மேலே ஏறணும் போலன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், இது அப்படியே கீழே இறங்கும்போது தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. சரி இதுதான் நம்மளுக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சா இந்த ஆர்வ கோளாறு அப்போ தான் இன்னும் எகிரி எக்ஸ்ட்ரா குதிச்சு கீழே விட்டான். ஆடா போங்கடாடே இது வேலைக்காகாது, வீடியோ லென்த்து ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட இந்த இடத்துல இந்த கேம் பிளே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க நம்பி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கள் மக்களே. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கேம் ரெக்கமெண்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நானும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த கேமை பண்ணுறேன். எந்தெந்த கேமை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கேம் நம்ம சேனலில் வீடியோவோ இல்லை லைவாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ கண்டிப்பாக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஸ்பார்டன் செரினா கேமிங். வரட்டா டாட்டா.